எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிறிஸ்பியாக நல்ல உப்பலாக மெதுவடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வடைக்கு முழு வெள்ளை உளுத்தம் பருப்பை ஒரு 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது ரைஸ் மெஷரிங் கிளாஸு. இதில் 1 டம்ளர் அளவு பருப்பு எடுத்திருக்கேன். நமக்கு 10-12 மெதுவடை கிடைக்கும். பருப்பு நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி வடித்து எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம அரைக்கும்போது மாவு அவ்வளோக்கா தண்ணி விடாமல் இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோங்க. நான் இதை 2 போர்ஷன்ஸாக அரைச்சிக்கிறேன். அப்போ தான் நம்ம நைஸாக அடித்து எடுத்துக்க முடியும். நம்ம ஃபுல்லாக ஒரே முறை அடித்தோம் அப்படின்னா மாவு தண்ணி விட்டுரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்தோம் அப்படின்னா நமக்கு நைஸாக அடித்து எடுக்கலாம். மாவும் நமக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். பாருங்கள், தண்ணி தெளித்து விட்டு நைஸாக அடிச்சுக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத் பேட்டராக இருந்தால் போதும். இது கூடவே 1 இன்ச்சு இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகா, அதையும் நம்ம சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா நைஸாக அடித்து எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துட்டேன். இது மாதிரி இன்னொரு பேட்ச் மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அப்புறமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது குழந்தைங்களுக்கு வாயில் சிக்காமல் அவங்க வடையோடு சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதுக்காக இதை ஆட் பண்ணிக்கலாம். வடையும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலை இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணிக்கல. நீங்கள் இருந்தால் அதையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வேக வச்ச ஒரு பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பொதுவாக மெதுவடைனாவே ரொம்பவே எண்ணெய் இழுக்கும். அதனால் இந்த மாதிரி பொட்டேட்டோ வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அந்த மாவு கூட ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு அவ்வளோக்கா எண்ணெய் இழுக்காது. வடையும் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ மாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலந்ததுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெங்காயமும் உப்பும் ஆட் பண்ணதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகுங்க. அதுக்கு அவல் இல்லைன்னா ரவை, ரெண்டுத்தில் எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி 1 இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த மாவில் கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு வடை கிறிஸ்பியாக வரும். நான் ரவையை பவுட்ரு பண்ணி மாவில் கலந்து விட்டுட்டேன். நமக்கு இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. அரிசி மாவு கலந்தோம் அப்படின்னா நமக்கு வடை ஹார்டாகிடும். கிறிஸ்பினஸ் இருக்கும், ஆனால் ஹார்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு கையை தொட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம தெளித்து விட்டுறணும் அதே பாத்திரத்தில். அதுக்கப்புறம் மாவை எடுக்கணும். பெருவிரலில் கொஞ்சமாக நவுத்திட்டு நம்ம எண்ணெயில் உடனே போட்டுடணும். ஒவ்வொரு வடைக்கும் நம்ம இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் கையை தொட்டுட்டு தண்ணியை அதே பாத்திரத்தில் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை எடுத்து நவுத்தி விட்டுட்டு எண்ணெயில் போடணுங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை மாவில் தெளிக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா மாவு தண்ணி விட்டுடும். அப்புறம் மீதி இருக்கிற வடை நமக்கு கரெக்டாக வராது. வடை நமக்கு கோல்டன் அண்ட் கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி டீ வடிகட்டி இருந்தால் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு மேலே தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு வைக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் அந்த மாவு டக்குன்னு விழுந்துடும். அதுக்காக தண்ணி லேசாக நம்ம தடவிக்கிறோம். செஞ்சுட்டு நடுவில் லைட்டாக இந்த மாதிரி ஹோல் போட்டு நம்ம எண்ணெயில் டைரெக்டாக பொரித்து எடுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் லைட்டாக தண்ணி தடவிட்டு நம்ம மாவை வச்சு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு எண்ணெயில் ஹாட் ஆயிலில் நம்ம போட்டு எடுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி செய்யும்பொழுது நமக்கு ஷேப் ஒன்று கூட தப்பாமல் கரெக்டாக கிடைக்கும்.
இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது சீக்கிரம் கலர் மாறிடும் வடை. ரொம்ப அழகாக உப்பலாக கிறிஸ்பியாகவும் இருக்குது. பாருங்கள், நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணிக்கல இந்த வடையில். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து சாம்பார் இல்லைன்னா சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வடை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு காமிக்கிறேன். பேக்கிங் சோடா இல்லாமல் சாஃப்டாக சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் கூட ஊற வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இப்போது இந்த வடையை நான் எங்கள் ஃபேமிலிக்கு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.